ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம சேனலையும் வந்து ஒவ்வொன்றா வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ வாட்ஸ்அப் பற்றி அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அப்டேட் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. அதை பற்றி டீடைல்ஸாக வந்து பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட்டை ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன யூசஸ் சொல்லி வந்து பார்த்துருவோம். இந்த ஃபீச்சர் வந்து யாருக்காவது நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அண்ட் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சாலும் இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகும். அப்படி என்ன ஃபீச்சர் ப்ரோ சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாரு, அல்லது நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கிறீங்க. அண்ட் அந்த ஃபோட்டோக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது டெக்ஸ்ட் இருக்குது, வேறு ஏதாவது பர்சன் இருக்காங்க, அன்னோன் பர்சன் இருக்காங்க, அதை நம்ம பிளர் பண்ணோம்னா இதனால் வரைக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் போய் நம்ம பிளர் பண்ணிட்டு வருவோம், அதை வந்து ஹைட் பண்ணிட்டு வருவோம். அண்ட் இனி அந்த கவலை கிடையாது. வாட்ஸ்அப்லேயே அந்த அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டேட்டஸ் வைக்கும்போதும் சரி, நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது சரி, வேறு ஏதாவது ஒரு பர்சனை ஹைட் பண்ணாலும் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாலும் அந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸ் யாருக்காவது ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்களா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து யாருக்காவது சென்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து பிளர் பண்ணணும். பிளர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மேலே பென்சில் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்ம பிளர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோ அல்லது எந்த ஒரு பர்சனை நீங்கள் பிளர் பண்ணணுமோ, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி பிளர் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கலர் பண்ணுறது. அதில் வந்து சைஸ் சின்னதாகவும் பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறாலும் மேலே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பர்சனை மார்க் பண்ணுமோ அல்லது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணலாம். அந்த மார்க்அப் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் அந்த சின்ன ஃபியூச்சர். ஏதாவது ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்டில் இருக்க நாய்ஸோ, அன்னோன் பர்சன்ஸோ அல்லது டெக்ஸ்ட்டை வந்து பிளர் பண்ணுற ஆப்ஷன் தான் புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதனால் வரைக்கும் நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஆர் ரெட்மி மொபைல் வந்து பார்க்கும்போது டிஃபால்ட்டாகவே இந்த எரேசர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்டேட்டஸ் வைப்போம் அல்லது யாராவது ஃப்ரெண்டுக்கோ வந்து அந்த ஃபோட்டோ கேட்கும்போது வந்து சென்ட் பண்ணுவோம். இனி அந்த கவலையே கிடையாது. வாட்ஸ்அப்பில் வந்து டைரெக்டாக இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் பிளர் பண்ணுறதாலும் பிளர் பண்ணிக்கலாம், மார்க்அப் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன ஃபியூச்சர் தான். மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதா இல்லைன்னு சொல்லி தெரியல. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபீச்சர் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்காதுன்னு சொல்லி. எனக்கு எப்பயாவது நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் அடிக்கடி வந்து யாருக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறதோ இல்லை ஸ்டேட்டஸில் ஏதாவது பிளர் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாவது தேவைப்படும் போது எனக்கு இந்த ஃபியூச்சர் யூஸ் ஆகும். அண்ட் உங்களுக்கு அடிக்கடி யூஸ் ஆகுமா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே வந்து கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.